ஹாய் வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கை நம்மளை எப்படி கொண்டு போகுதுனே தெரியல. ஏதோ நாம் நினைக்கிற மாதிரி எல்லா நேரம் வாழ்க்கை இருக்காது. வாழ்க்கை ஓடுற பக்கத்தில் பாதையில் நாமளும் ஓடி பழகிக்கணும். என்ன பண்ணுறது? ஆக்சுவலாக இங்கே நம்மளுக்கு நம்ம தான் சூழ்நிலை அமைச்சிக்கிறோமா இல்லை சூழ்நிலைகள் அப்படி இருக்கா அப்படின்னு தெரியல. நம்ம மனசு ஓடுற பாதையில் நம்ம ஓடவே கூடாது. எப்போவுமே நம்ம மனசு தேடுற விஷயத்துக்குலாம் ஓடவும் கூடாது அப்படின்னு எனக்குலாம் பயங்கர லெசன் ஆகிடுச்சுங்க. அப்புறம் இன்னொன்று, நம்மளை சார்ந்த விஷயம் அப்படின்னா மட்டும் நம்ம கொஞ்சம் ஓகே அப்படின்னு விட்டு கொடுத்து போய்க்கலாம். நம்ம பிள்ளைங்களை மற்றவங்களை அஃபெக்ட் பண்ணுற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணக்கூடாது. நிறைய லேர்ன் பண்ணிட்டேங்க. நம்மளோட சுயநலத்துக்கு, நம்ம மனசு தேடுற சந்தோஷத்துக்குலாம் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு. எப்படி தான் இருந்தாலும் நம்ம சுற்றி உள்ளவங்க மேக்ஸிமம் 99% செல்ஃபிஷாக இருக்காங்க. நாமளும் செல்ஃபிஷாக இருந்து பழகிக்கணும் அப்படின்னு எனக்கு நல்லாவே லெசன் ஆயிடுச்சு. இப்போ ஒரு விஷயம் நம்மளால, அதாவது இயல்பாக நடக்குது அப்படின்றது ஒரு விஷயம், நாமளும் அதுக்கு ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி இருக்குது. அது கில்ட்டினஸாக, இதுக்கு நாமளும் காரணமாயிட்டோமா அப்படின்னு நம்மளோட அலட்சியத்தினால நம்மளை சுற்றி உள்ளவங்க எல்லாரும் நம்மளை பயன்படுத்திட்டாமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்குது. நம்மளோட அலட்சியத்தினால சில விஷயங்கள் நடக்கும்போது அது ஒரு மாதிரி ரியலி ரொம்ப ஹர்ட் ஆகுதுங்க. ஓகே, எல்லாம் நன்மைக்கே, இதுவும் கடந்து போகும் அப்படின்ற மாதிரி. ஆனால் பயங்கரமான சுயநலவாதிகளோட வாழ்றது ரொம்ப கஷ்டங்க. அப்பாடி ரொம்ப கஷ்டம். சரி, ஓகே, எனிவே இதுவும் லைஃப்பில் நமக்கு ஒரு லெசன் அப்படின்னு நம்ம கடந்து போயிடணும். உண்மையிலேயே ரொம்ப இதெல்லாம் வாழ்க்கைக்கான தேவையான விஷயங்கள் தான். ஆமாம், சரியான பாடங்கள் தான். இதுவும் கடந்து போகும். உண்மையிலே எனக்கு சிரிப்பாக இருக்கு ஒரு பக்கம். ஆனால் என்ன, எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமோ என்னவோ நம்ம உட்காந்து ஃபீல் பண்ணுறதுனால ஒரு தவிர நாமளே ஒரு தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா அதை சரி செய்ய முடியாத எண்ணத்தில் நம்ம இருக்கும்போது ரொம்ப பெயினாக இருக்கும், ரொம்ப வலிக்குங்க. ஆமாம், உண்மையிலே நாமளும் அது ஒரு காரணம். அதை சரியே பண்ண முடியாது. அப்போ நம்ம எவ்வளோ அலட்சியமாக அசால்ட்டாக இருந்திருக்கோம், மனசு போகிற போக்கில் இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம ஒரு கட்டத்துக்கு மேலே நம்ம பிள்ளைங்களுக்காக ஃபுல்லாக டோட்டலாக மாற்றிடணுங்க. இந்த சுயநலவாதிங்க, சந்தர்ப்பவாதிங்க, இவங்களெல்லாம் தள்ளியே வைக்கணும் எப்போவுமே லைஃப்பில். ஒரு நாளும் அந்த நல்ல எண்ணங்கள் இல்லாதவங்களை கூட வச்சுக்கிறது. அப்புறம் இந்த டிஸ்டின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த வேதாத்ரி மகர்ஷி எழுதியிருக்காரு. அதாவது கண்ணீர்ன்றது ரொம்ப மோசமானதுன்னு சொல்வாரு. அதே மாதிரி மற்றவங்க பேசுறாங்க பாருங்க, அது என்னவோ சொல்லுவாங்க, கிராமங்கள் எல்லாம் வாயை தோண்டிட்டு மற்றவங்களை வாயில இருக்கிறது அப்படின்னு சொல்றது ரொம்ப தப்பு. ஆக்சுவலாக மீடியா இதெல்லாமே தப்பு தான். எல்லாரும் பார்த்துட்டு இவங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்றது மற்றவங்க வாயில இருக்கிறது தான். இருந்தாலும் சொல்றேன், அந்த மாதிரிலாம் இருந்துட்டா ஏதாவது சில நெகட்டிவ்ஸ் நடக்கும் அப்படின்றது நான் நிறைய நேரத்தில் ரியலைஸ் பண்ணியிருக்கேங்க. ஆக்சுவலாக எல்லா இடத்துலையுமே இருக்கும், எல்லா விதமான மனிதர்கள் எல்லா இடத்துலையுமே இருக்கும் அப்படின்றது எனக்கு கொஞ்சம் ரியலைஸ் ஆகுது. சரி, ஓகே, ரொம்ப மொக்கையா இருக்குல்ல, என்ன பண்றது, மனசுல தோன்றதை பேசிடணும் எனக்குலாம், அவ்வளவுதான். அப்படி பேசி தான் இந்த மாதிரி இருக்கு. ஓகே, எனிவே எல்லாம் நன்மைக்கு. நாம நினைக்கிற மாதிரி எதுக்கு லைஃப் இருக்கணும்னு நினைக்கணும். லைஃப் போற பாதையில நாம போய் எல்லாம் நன்மைக்கு, நமக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு எப்பவுமே நமக்கு ஒரு கான்ஃபிடன்டான விஷயத்தை நம்ம மைண்ட்ல வச்சுட்டே இருக்கணும். கண்டிப்பா எனக்குலாம் எப்பவுமே இருக்கு, நாம நல்லதான் பண்ணிருக்கோம், நமக்கு நல்லதான் நடக்கும் எப்பவுமே அப்படின்ற ஒரு தெளிவு ரொம்ப நல்லா இருக்கு, கிளாரிட்டியா. ஓகே, எல்லாம் நன்மைக்கு. எல்லா நேரமும் நாம சரியா சிந்திக்கிறோமான்னு தெரியல, நம்ம சிந்தனை தப்பான்னு தெரியல. ஓகே, நமக்காக கடவுள் சில நல்ல உள்ளங்கள் கொடுத்துருப்பாங்க, அப்படி நம்ம அப்படியே ஓடிக்க வேண்டியதான். எல்லாம் நன்மைக்கு. ஆக்சுவலாங்க நாங்கள் ஒரே வீக் டே ஃபுல்லாக சமையல் சாப்பாடு அப்படியே ஒரே பிஸியாக போயிடுச்சு. எப்போவுமே வீக்கெண்ட் வெளில போவோம், பார்ப்போம். அவங்க சுகன்யா மட்டும் வந்திருந்தாங்க, அப்புறம் ராஜி வரையினாங்க. நானும் சுகன்யா மட்டும் ஃபர்ஸ்ட் போனோம், அப்புறமாட்டி ராஜி ஜாயின் பண்ணிட்டாங்க வீக்கெண்டில். வீக்கெண்டில் மோஸ்ட்லி நாங்கள் ஏதாவது சமைச்சு தான் எடுத்துட்டு போவோம். பீச்சுக்கு போகிறனால குளிக்கிறதுனா அந்த மாதிரி ஸ்நாக்ஸ் மட்டும். ஆக்சுவலாக சுகன்யா பிஸ்கட் பண்ணிட்டு வந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக எனக்கு அந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. நார்மலாக ரொம்ப சூப்பராக இருந்தது. நானும் மாங்காய் கடலை அந்த மாதிரிலாம் அந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் வைப்பாங்களா, அது மாதிரி பண்ணிட்டு போயிருந்தேன். எல்லாம் சாப்பிட்டோம். அப்புறம் சிப்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தாங்க சுகன்யா. எல்லாம் அவங்க சுகன்யா குளிக்கல, அப்புறம் ராஜி குளிக்கல, அவங்க எங்கே வெளில போகணும். நாங்கள்லாம் குளிச்சுட்டு ஆக்சுவலாக எனக்குலாம் இந்த டெம்பரேச்சர் மாறதா இல்லை கிளைமேட் சேஞ்ச் தான் பயங்கர ஹீட் ஆகுது. அதனால சரி பீச்சில் போய் குளிச்சா நல்லா இருக்கும். நிறைய வீடியோஸ் பார்த்தேன். டாக்டர்ஸ்லாம் இந்த டப்பில் கொஞ்சம் நேரம் தண்ணியில் உட்காந்துருங்க, அப்பதான் டெம்பரேச்சர் கொஞ்சம் நார்மலாக இருக்குதா. அதான் அந்த மாதிரி அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும் போதெல்லாம், அதாவது அந்த காலத்துல இது குளத்துல குளிக்கிறாங்க. அந்த மாதிரி ஹீட் ஆக்சுவலாக நம்ம உடம்புல நுரையீரல் அதிக ஹீட்டை வெளியேற்றுவாங்க. அப்போ அந்த மாதிரி இருக்கனால தான் அப்பெல்லாம் அந்த குளம் இதெல்லாம் குளிப்பாங்கல்ல, அப்போ ஒன்றும் பெருசாக தெரியுது இல்லை. இப்போ உள்ள சூழ்நிலைக்கு நிறைய இஷ்யூஸ்லாம் வருது. நம்ம ஒரு நாளைக்கு டப்போ ஏதோ ஒன்று முதல்ல வீட்டிலாம் பாத்டப் இருக்கும், அந்த மாதிரி இருந்தால் கூட குளிச்சோம்னா நம்ம அந்த பாடி உள்ள இருக்கும்போது அந்த டெம்பரேச்சர் கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். அது கூட ஒரு தெரப்பி மாதிரி நமக்கு ஹெல்த்துக்கு ஏதோ ஒரு விஷயம், ஆரோக்கியமான விஷயம் சொல்றாங்க. சரி, நமக்கு என்ன இங்கே ஒரு சோர்ஸ் பீச் இருக்கு, அது நிறைய பீச்சில் குளிக்கிறது நிறைய. ஆனால் அப்பா சொன்னாங்க பீச்சில் குளிக்கிறது ஹீட் வரும், நாங்கள் தெரியல எனக்கு. ஆனால் இந்த மாதிரி இதெல்லாம் பார்த்தோம்னா நமக்கு உடம்பு ரொம்ப ஹீட்டாக இருக்குது. சரி, அங்கே போய் குளிப்போம், அப்போ சரியாகும். பீச்சில் குளிச்சா நிறைய இஷ்யூஸ், ஸ்கின் ப்ராப்ளம் நிறைய இஷ்யூஸ் போகும் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பாங்க அப்பா. அங்கே போய் குளிங்க, நல்லா ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய விஷயம் பீச்சில் குளிக்கிறது ரொம்ப ஹெல்த்தி அப்படின்னு கூட சொல்லுவாங்க. எனக்கு நல்ல சாலி காய்ச்சல் வர மாதிரியே இருந்தது. பட் ஆனாலும் சரி, ஓகே, நிறைய போகணும், பர்பஸாக ஹெல்த்துக்காவது போகணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்க. அவங்க சொல்லி அவங்க ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு, நல்லா குளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு 8 o'clock போல அங்கே கிளம்பிட்டோம், மூவ் ஆகிட்டோம். நாங்க எப்படி வச்சிட்டு இருக்கோம், அதனால நீங்க இப்படி எடுங்க, நேச்சுரலா எடுங்க. நேச்சுரல் வெயிட்டிங். ஏனி எண்ணெய் வச்சிட்டு வந்துட்டியா? குளிக்கறதா எண்ணெய் வச்சு குளிப்பேன். அது நல்லது, நிறைய துணி இருக்கு. நீ குளிக்கலையாவா? நீ எவ்வளவு ரஃப்பா இருக்கியா? பயங்கர ரஃப்பா. ஒண்ணுமே ஒரு க்ரீம் கூட போடல. ஏய், பங்கு உடைச்சு போச்சுடா. ஃபோன் பண்ணி சொல்லிட்டே இருந்தேன், நாங்க வாங்கணுமா போறப்ப, அன்சாயாலுக்கு போறப்ப. இவ்வளோ ரஷ்ஷா இருக்கு. ஒரு செல்லாங் பீஸ் தானே போவாங்க. கரெக்டா பிரச்சனை போயிட்டு இல்லை, ஆனால் ஒரு சைக்கோஸ் நம்ம ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணலாம். இந்த சிந்தைக்கு அது சிந்தூர் இதே சிந்தூர் வச்சுருக்காங்க. அதுதான் ஆக்சுவலாக நிறைய அவங்க முஸ்லிம்ஸ்லாம் இது பண்ணுறாங்க. ஆனால் சில பேர் சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க. நீ தண்ணி செமையாக இருக்குது, முன்னாடி இருக்கிறவங்க நிறைய அடிச்சிடலாம். ராஜி வந்துச்சுலாம் உட்கார விட்டு நீனும் வந்து இறங்கிடு. நிறைய தண்ணி இருக்குல்ல, ரொம்ப முன்னாடி வித்தியாசமாக இருக்கு. என்னமோ கம்மாயிலர் மாதிரி. என்னது நல்ல கூட்டம் இல்லை, நல்ல அப்படி இருக்கு.
ஆமா ஆமா உங்க ஊர்ல கம்மா இருக்குமாண்ணா அவ்வளோதான் இருக்கு இல்லை எங்கள் ஊரில் தண்ணியில் வத்திடுச்சுப்பா அந்த அளவுக்குலாம் இல்லை இல்லை கம்மி நம்ம ஊர்ல எங்கப்பா இல்லை எனக்கு தெரிஞ்சு குளிர் தான் இல்லை பார்த்துங்க சுகன்யா ஆண்டிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க நானுமே வாங்கணும் அன்சகலை அல்லன்னு வரேன் பாய் எடுத்துட்டு வரமா போன வாரம் மறந்துட்டேன் இந்த வாரம் மறந்துட்டேன் பிஸ்கட் சாப்பிடுங்க அப்புறம் வருவாங்க பசியில் ஆல்ரெடி எந்திரிச்சோடனே வரேன் நாங்கள் ஆட்டுமே நான் எவ்வளோ நேரம் இருப்பீங்கன்னு கேட்டாங்க அப்போனா வரேன் நாங்கள் 6 மணிக்கு இருக்கு அப்புறம் சீலி வேற மெசேஜ் பண்ணிருந்துச்சுமா வாய்ஸ் மெசேஜ் ஜெல்லி ஃபிஷ் இருக்குல்ல அரிக்கும் நிறைய வந்திருக்கு ஜெல்லி ஃபிஷ் ஆனா ஜில்லுன்னு இருக்குப்பா நல்லா குடிக்க மாட்டேன் ஜில்லுன்னு இருந்தா பயமா இருக்கும் எனக்கு குளிரும் அது உள்ள இறங்கிட்டே தெரியாது என்னப்பா அதுதான் வெயில 4 மணிக்கு வந்திருக்கணும் பாருங்க சுகன்யா வந்து ஓனா செஞ்சு வீடியோ சொல்லிக்கலாம் எவ்வளவு சூப்பரா இருக்கு டேஸ்ட் உண்மையே சூப்பரா இருக்கு பா சுகன்யா டேஸ்ட் நான் சுகர் கம்மியாக போட்டிருந்தேன் என்னங்கண்ணா டேஸ்ட் பண்ணி பாருங்க ஆனா வந்துட்டு ப்ளெயின் சுகர் கம்மியாக தான் இருக்கும் செமையா இருக்கும் இந்த குழந்தைக்கு பிஸ்கட் பிடிக்குமா ஜெல்லி ஃபிஷ் இருக்கு பாத்து ராஜீவங்களா வரேன் நாங்களா டேஸ்ட் பார்க்க கொடுக்கலாம் என்ன இவ்வளோ ரஷ்ஷா இருக்கு ஏன் போலியா ஜில்லுன்னு இருக்கனால எஸ்கேப் பண்ணா நீ போலியா ஏதோ போறீங்க ட்ரெஸ் எடுத்துட்டியா ஏன் அது பயமா இருக்கு போல ஜில்லுன்னு இருக்கு தலைவலி வந்துரும் ஏனா நான் போய் என் வீட்டுக்காரர் வர்றப்பதான் வராராம் அப்பனா உங்க வீட்டுல ஃபங்க்ஷன் வர்றது நல்லா வசதியா இருக்கும் ஏன் 2 பேரும் பீச் பார்த்து வந்துடுறாங்க பக்கத்துல உட்காந்தா இன்னும் நல்லா இருக்கும் அவங்க போயிட்டாங்கம்மா உள்ள நீங்க குளிக்கலையா இன்னைக்கு எதை கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும். அதாவது எப்படின்னா நம்ம எதை விதைக்கிறோமோ அதுதான் முளைக்குன்ற மாதிரி. என்னை பொறுத்தவரை வாழ்க்கையில் அன்பை விட பெரிய விஷயம் வேணும் ஒன்றும் இல்லை அப்படின்னு தான் இருக்கும். அன்புனால எல்லாத்தையும் மாற்ற முடியும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு எண்ணம் எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும். பாசிட்டிவாக இருக்கும், எல்லாமே பாசிட்டிவாக இருக்கும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.